அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முதலில் ஐயா ராதாகிருஷ்ணன் அவருக்கு முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய தாய் தந்தையரை வணங்கியும், என்னுடைய குருநாதர் சூரியநாதர் சுந்தராஜ் சார் வணங்கியும், அபிராமி சேரை வணங்கியும், வெங்கமடி சுப்பிரமணியன் வணங்கியும், என்னுடைய குலதெய்வம் தேவநாட்டி மூங்கில காமாட்சியை வணங்கியும், என்னுடைய திருச்செந்தூர் முருகனை வணங்கியும் என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஜோதிடத்தில் எனக்கு முன்னாடி பேசுனாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்கிறது சாரத்து மூலம் பலனெடுப்பு தான் கொஞ்சம் சிறப்பாக வருகிறது. அது எப்படின்னா, கோல் எங்கே நிற்குதோ அந்த பாவத்தை முதல் இயக்கும். சாரநாதம் எங்கே இருக்காரோ அந்த பலனை அந்த இடத்துக்கு அனுப்புவார். இப்போ கோல் நின்ற பாவம் 5, சாரநாதம் அந்த பாவம் 6. அப்போ 6ன்னா என்ன செய்வார்? 6 கொடுத்த பலனை 5ஆம் இடத்துக்கு சப்ளை பண்ணுவாருன்னு அர்த்தம். இவ்வளோதான் சார் விதி. கோல் நின்ற பாவம் 5, சாரநாதம் அந்த பாவம் 6. அப்போ 6க்குள்ள பலனை தான் 5ஆம் பாவத்துக்கு சப்ளை பண்ணுவார். இதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். இந்த ஜாதகம் சொல்றதுக்கு முன்னாடி வயசை வச்சு பார்த்து சொல்லுங்க. இப்போ ஒரு 10 வயசு ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், இதே 5-6 தொடர்பு. அப்போ என்ன காரணம் இருக்கும்? அந்த குழந்தைக்கு என்ன வரும்? 5 வயிற்று சம்பந்த உபாதைகள் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், இதுதான் சொல்லணும். இதுவே ஒரு 27 வயசு இல்லை 30-32 வயசுல வரீங்கன்னா எதுக்காக வந்திருப்பாங்க? குழந்தைக்காக கேட்டு வந்திருப்பாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த வயசு இல்லாமல் ஜாதகம் பார்த்து சொன்னீங்கன்னா அதில் இடர்பாடு நிறையா வரும். அதை பார்த்துக்கங்க. இதுவே ஒரு 42 வயசு இல்லை ஒரு 50 வயசுக்குள்ள ஒரு லேடிஸ் வராங்கன்னா என்ன செய்யணும்? கர்ப்பப்பை சம்பந்த கோளாறு இருக்குது, அதெல்லாம் இடர்பாடு இருக்குது. அப்போ அந்த கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணால் 8ஆம் பாவம் தொடர்பு இருந்தால் தான் ரிமூவ் பண்ண முடியும். அல்லது அதுக்காக வைத்தியத்தை நீங்கள் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லணும். இதே ஒரு 50 வயசு 55 வயசில் ஆணா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், பூர்வீக சொத்துல இடர்பாடு இருக்குன்னு எடுத்துக்கணுங்க. பூர்வீக சொத்துல இடர்பாடு இருக்கணும். அப்போ சாரநாதன் எங்கே இருந்து பார்த்து தான் அந்த பலனை நீங்கள் முடிவு பண்ணணும் ஏன்னா அப்படின்னு நான் சொல்கிறேங்க வந்துக்கிட்ட. அப்போ இதில் ஒரு கோல் ஒரு இடத்துல தான் நிற்கும். அப்போ அதோட சொந்த ஆதிபத்தியம் சேர்த்து வேலை செய்யுமா வேலை செய்யாதான், அதையும் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். சாரநாதன் சொந்த வீடு நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ இந்த பாவங்கள் பூரா இயங்கும் அப்படின்னு எடுத்துக்கோங்க. பொதுவாக 1-5-9 1-5-9ன்னு சொல்கிறத விட எல்லாத்துக்கும் 1-5 ஜெயிச்சிருமா? இல்லை. சாரத்து மூலம் பலனுங்க. இப்போ மேசத்தில் சூரியன் உச்சம், ரைட்டு. மேலோட பார்த்தீங்கன்னா அவர் சூரியன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லிக்குவான். ஆனால் அவர் சாரநாதன் கேது சாரம் வாங்கி கேது 2ல் இருந்தால் என்ன ஆகும் சொல்லுங்கள்? எந்த லக்கணமாக இருந்து போது நான் லக்கணத்தை மென்ஷன் பண்ணவில்லை. அப்போ அப்பாவால் எந்த பிரோஜனம் இருக்காது, அரசு மூலியம் எந்த கவர்மெண்ட் மூலியம் கிடைக்காது. ஏன்னா நம்ம தூக்கி போடுற கிரகம் அதாவது சூரியனை தாங்கி பிடிக்கிற கிரகம் வலுவாக இருந்தால் மட்டுமே தான் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதனால் சாரத்து மூலியம் பலன் எடுக்க முயற்சி பண்ணி பாருங்க. ஏன்னா இதில் மூலம் வெற்றி அடைவேன் சொல்லி என் உரையை முடித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.